அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்னும் கூட சவுண்ட் வரல. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதா மா பஅத். فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس قد جاءتكم موعظة من ربكم وشفاء لما في الصدور صدق الله العظيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பள்ளியின் இமாம் அவர்களே, போற்றுதலுக்குரிய, குறிப்பாக என் மீது பாசமிகு நிர்வாக பெருமக்களே, எனக்கு முன்னால் சிறப்பான உரை நிகழ்த்திய ஒருவர் கிளாஸுக்குள்ளும் இன்னொருவர் குட்டி கிளாஸுக்குள்ளும் விஷயங்களை புகுத்தி வழங்கிய மரியாதைக்குரிய முஃப்தி சாஹிப் அவர்களே, மரியாதைக்குரிய ஜாமியா மஸ்ஜிதினுடைய இமாம் தமீமுல் அன்சாரி மக்தூமி ஹஸரத் அவர்களே, குறிப்பாக இந்த பகுதியினுடைய முஆவின் போற்றுதலுக்குரிய மௌலானா ஹசன் அலி ஹசனி ஹஸரத் அவர்களே, உமர் முக்தார் காசிஃபி ஹஸரத் அவர்களே, மரியாதைக்குரிய மௌலானா ஷபீர் அஹ்மது மசாஹிரி ஹஸரத் அவர்களே, சிறப்பு விருந்தினர்களாய் வருகை தந்திருக்கிற நிர்வாக பெருமக்களே, பாசத்திற்குரிய ஜமாத்தினர்களே, நேசத்திற்குரிய தாய்மார்களே, எங்களின் மீது விசுவாசமாய் இருந்து வருகிற இஸ்லாமிய இளைஞர்களே, எங்களின் சுவாசமாய் வீற்றிருக்கிற பிள்ளை செல்வங்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவினுடைய அளப்பெரும் கிருபையினால் மதரசா மன்பவுல் ஹசனாத்தும் மஸ்ஜிதே ஹுதா மக்தப் மதரசாவும் இணைந்து நடத்துகிற இந்த 8வது ஆண்டு விழா நிகழ்ச்சி மிகச் சிறப்பாக நடைபெறுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். அந்த பிள்ளைகளினுடைய பங்களிப்பும் அதற்கான ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பும் பாராட்டுக்குரியவை என்பதில் சந்தேகம் இல்லை. ஒவ்வொருவருமே நாம் அதை பார்த்திருப்போம். அந்த குழந்தைகள் பேசியது, குழந்தைகளுடைய உரையாடல், குழந்தைகள் சூரா யாசீனை ஓதியது, ஒரு மக்தபு மாணவ மாணவியரின் ரேஞ்சில் இருந்து ஒரு அரபு கல்லூரி மாணவர்கள் ஓதும் அளவிற்கு அந்த பிள்ளைங்க அரபு உச்சரிப்பாகவும் தெளிவாகவும் ஓதியதை இங்குள்ள உலமாக்கள் நன்றாக அறிவோம். ஏனோதானோ மக்தபில் உருவாகிற பிள்ளைகளாக இல்லை அந்த குழந்தைகள். நல்ல தெளிவாக அரபு உச்சரிப்பு இருந்ததையும் நாம் நினைவு கூறுகிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த மக்தப் வெகு வேகமாக முன்னெடுக்கப்படுவதற்கும் ஆர்வமுடன் அதை முன்னெடுக்கிற அனைத்து நல்லுள்ளங்கள், குறிப்பாக அதனுடைய ஆசிரியர் உள்ளிட்ட நிர்வாக பெருமக்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் இறைவன் மகத்தான கூலியை வழங்குவானாக என்று இந்த நன்னேரத்தில் நான் துவா செய்து கொண்டு, நேரத்தின் அருமை கருதி சாட்டா சில விஷயங்களை நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, நான் ஓதி காட்டிய ஆயத்து விசுவாசிகளே என்று அதை அழைக்கல, மனித குலமே, யா அய்யுஹன் நாஸ், ஒட்டுமொத்த உலகின் மனித சமூகமே, அது ஜாஅத்துக்கும் மௌஇலத்தும் மின் ரப்பிக்கும், உங்களுடைய இரட்சகனிடமிருந்து மகத்தான உபதேசம் உங்களுக்கு வந்திருக்கிறது. உள்ளங்களில் ஏற்படுகிற நோய்களுக்கு நிவாரணம் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா குறிப்பிடுகிறார். நமக்கு நோய்கள் நிறைய தெரியும். நம்மளுடைய வீடுகளில் புத்தகங்களுக்காக செல்ஃபுகள் இருக்கிறதோ இல்லையோ, ஒவ்வொரு நோய்க்காகவும் தனித்தனி ஃபைல்கள் உண்டு. கண்ணுக்கு தனி ஃபைல் இருக்கு, காது மூக்கு தொண்டைக்கு தனி ஃபைல் இருக்கு, கிட்னி பிரச்சனைக்கு தனியா ஃபைல் இருக்கு,
லிவர் பிரச்சனைக்கு தனியா ஃபைல் இருக்கு, சுகரு பிரஷரு தனித்தனி ஃபைல்கள். நோய்களின் பட்டியலும் அந்த நோய்கள் தீர்க்கிற மருத்துவர்களின் ஸ்பெஷலிஸ்டுகளின் பட்டியலும் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைகளும் நம்முடைய சமூகத்தில் ஒவ்வொருவரும் விரல் நுனியில் வைத்திருக்கிற விஷயங்கள். ஆனால் உள்ளத்தில் ஏற்படுகிற நோவுகள் என்றால் அப்படிலாம் ஒரு நோய் இருக்கா? அது என்ன உள்ளத்தில் ஏற்படுகிற நோய்கள்? உள்ளத்தில் என்ன நோய் ஏற்படுது? ஹார்ட் அடப்பு சொல்றாங்களா? அதற்கு ஹார்ட் அடப்புங்கிறாங்கல்ல, நிறைய பிளாக் ஆயிருக்கு. ஆன்ஜிஓ பண்ணி பார்த்தா 3 பிளாக், ஓபன் சர்ஜரி தான் பண்ணணுங்கிறாங்க. ஓ, அந்த உள்ள நோயை சொல்றாங்களோ? நோய்கள் எல்லாம் தெரிகிறது, உடலியல் சார்ந்த நோய்கள் தெரிகிறது, உளவியல் சார்ந்த நோய்கள், உள்ளம் சார்ந்த நோய்கள் நமக்கு தெரியவில்லை. என்னன்னு புரியல. எலும்பும் சதையும் சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாம் உடலியல் நோய்கள், எலும்பும் சதையும் சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாம் உடலியல் நோய்கள், எண்ணங்களும் உணர்வுகளும் சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாம் உளவியல் நோய்கள். உளவியல் நோய்கள் போட்டி, பொறாமை, பெருமை, ஆணவம், அகம்பாவம், கோழைத்தனம், கஞ்சத்தனம், பிறரை கேவலமாக கருதுவது, தாழ்வு மனப்பான்மை, விரக்தி, ஏராளமான நோய்களின் தாக்குதல்கள் மனிதர்களுடைய உள்ளத்திலே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. நிறைய நோவுகள். உள்ளம் பார்க்கிறதுக்கு ஒரு 100 கிராம் தான். ஆனால் மனிதனின் அனைத்து விதமான ஆக்டிவேஷன்களுக்கும் 100% காரணம் அந்த உள்ளம் தான். 1000 வாசல் இதயம், 1000 எண்ணங்கள் உதயம் தான். எல்லாம் அங்கதான் உருவாகுது, எல்லாம் அங்கதான் உருவாகுது. ஒரு அழகான பெண் ஒருத்தி ஒரு இளைஞனின் கண்ணில் பட்டு உட்கார்ந்துட்டா போதும், அவளை திரும்ப திரும்ப பார்க்க, அவளிடம் பேச, அவளையே சதா நினைத்து உருக, அவளை எப்படியாவது அடைய, அதற்கான சந்தர்ப்பங்களை தேடி திரிய, அது அவனை தூண்ட ஆரம்பித்து விடுவதை பார்க்கலாம். கலைஞர் ஒரு வார்த்தையில சொன்னாரு, ஒரு பாடல்ல சொன்னாரு, கண்ணுக்குள்ள வந்து கலகம் செய்வது எதுக்காக, உள்ளுக்குள்ள அது போயிடுச்சுன்னா அது உள்ளத்துல ஏற்படுத்துகிற அந்த தாக்குதல் உடலின் அனைத்து உறுப்புகளையும் அது வேகப்படுத்துகிறதா இல்லையா? அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஆதமுடைய மகனின் மீது ஒவ்வொருவரின் மீதும் விபச்சாரத்திற்கான பங்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக அதை அடைந்தே தீருவான். பார்வையின், கண்ணின் விபச்சாரம் பார்வை, கையின் நாவின் விபச்சாரம் அவரிடம் இனிக்க இனிக்க பேசுவது, காதின் விபச்சாரம் அவருடைய பேச்சை ரசிப்பது, கேட்டு இன்பம் அடைவது, கை பற்றுகிறது, கால் அவளை நோக்கி நடக்கிறது, உள்ளம் அவளையே நினைத்து அசை போடுகிறது. அந்த மர்ம உறுப்பு அதை உண்மைப்படுத்தலாம் அல்லது பொய்ப்படுத்தலாம் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காமம் மாத்திரமல்ல, கோபமும் ஆத்திரமும் ஒரு மனிதனுடைய உள்ளத்துக்குள் புகுந்து விட்டால் அவரை ஆட்டி படைப்பதை பார்க்கலாம். ஏராளமான நோய்கள் உண்டு. இப்லீஸினுடைய பெருமை குணம் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜ்தா செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் இட்ட கட்டளைக்கு மாறு செய்ய வைத்தது. யூதர்களிடம் இருந்த குலப்பெருமையும் பொறாமையும் தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையான இறை தூதர், இறுதி தூதர் என்பது தெரிந்திருந்தும் அவர்
இல்லாமல் அவர்களுக்கு எதிராக சதிவேலைகள் செய்ய வைத்தது. இன்றும் ஏராளமான அதிகாரிகள் அரசியல்வாதிகளின் உள்ளங்களில் புகுந்திருக்கிற பேராசை தான் ஊழலுக்கும் சுரண்டலுக்கும் காரணம். ஒரு சில காவலர்களிடம் ஏற்படுகிற ஆத்திரம் தான் லாக்கப் கொலைகளுக்கு காரணம். ஒரு சில இளைஞர்களின் உள்ளத்துக்குள் புகுந்திருக்கிற காமவெறிதான் அப்பாவி பெண்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாவதற்கு காரணம். சில நோய்கள் உண்டு, வந்தவருக்கு தான். வைத்த வழியா வந்தவருக்கு, தலைவலியா வந்தவருக்கு. அவருக்கு வைத்த வலினா நம்மளுக்கு வலிக்காது, அவருக்கு தான் வலிக்கும். இந்த நோய் அப்படி இல்லை, வந்தவருக்கு இல்லை, அவரையும் தாண்டி அடுத்தவரையும் பாதிக்கும். மாமனார் மாமியா மருமகள் இருவரில் ஒருவருக்கு இன்னொருவரின் மீது ஏற்படுகிற மனக்கசப்பு மாமியார் கொடுமைக்கோ அல்லது மருமகள் கொடுமைக்கோ வழிவகுக்கிறது. கணவன் மனைவி இருவரில் ஒருவருக்கு இன்னொருவரின் மீது ஏற்படுகிற சந்தேகம் இருவரில் ஒருவர் இன்னொருவரால் துன்புறுத்தலுக்கு ஆளாகுவதற்கு காரணமாக இருக்கிறது. இரு நண்பர்களுக்கு இடையில் ஏற்படுகிற மனக்கசப்பு இருவரில் ஒருவரை இன்னொருவருக்கு எதிராய் அல்லது எதிரியாய் செயல்பட வைப்பதை பார்க்கலாம். நோய் ஒருவருக்கு, நோவினை இன்னொருவருக்கு. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கிஸ்ஸா எல்லாருக்கும் தெரியும். நான் கிஸ்ஸாவை சொல்ல விரும்பல. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சகோதரர்களுக்கு இருந்த அந்த பொறாமை குணம் அது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பாலுங்கிணற்றில் தள்ளியது. எல்லாருக்கும் தெரியும். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர்களுக்கு இருந்த பொறாமை குணம் அவர்களை பாலுங்கிணற்றில் தள்ளியது என்றால் சுலைஹா அம்மையார் அவர்களுக்கு ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது இருந்த அந்த காதல் பாதாள சிறையில் தள்ளிச்சு. இதுல எந்த பொறாமை குணமோ காதலோ கத்திரிக்காயோ எதுவுமே இல்லாத அப்பாவி ஒரு மாசூம் ஒரு நபி ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். நோய் ஒருவருக்கு, நோவினை இன்னொருவருக்கு. இன்று ரெண்டு குடும்பங்களுக்கிடையில், இரண்டு நண்பர்களுக்கு இடையில், ஏன் ரெண்டு நாட்டுக்கு இடையில் ஏற்படுகிற பல்வேறு பிரச்சனைகளுக்கு காரணம் உடலியல் நோய்கள் அல்ல, இந்த உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கிற நோய் தான் காரணம். இந்த உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கிற நோய் தான் காரணம். ஒருவருக்கொருவர் அடித்துக் கொள்வதற்கு எத்தனையோ போர்கள், எத்தனையோ கலவரங்கள், மனிதர்கள் ஒருவர் இன்னொருவரை வெட்டி மாய்த்துக் கொள்ளும் அவலங்கள் அனைத்திற்கும் காரணம் இந்த உள்ளத்தில் ஏற்படுகிற நோய்கள் தான். பல லட்சக்கணக்கான அல்ல, பல கோடிக்கணக்கான உறுப்பினர்களை கொண்ட காவல்துறையும் மிக பிரம்மாண்டமான ராணுவ அணிவகுப்பும் அச்சுறுத்தும் ஆயுதங்களும் இந்த உலகத்தை ஒரே வினாடியில் பஸ்பமாக்கிவிடும் அணுகுண்டுகள். நாம எல்லாத்தையும் நல்லா டிப்டாப்பா வச்சுக்கிறோம், உள்ளத்தை எப்படி வச்சிருக்கிறோம்? இந்த மாணவர்கள் தொழுகையின் வெளிப்பரல்களை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் தங்களுடைய நூலில் பதிவு செய்திருக்கிறார்கள். தொழுகைக்கு நிற்கிற மனிதா, தொழுகைக்கு நிற்கிற மனிதா, உன்னுடைய உடல் சுத்தம், உடை சுத்தம், இருக்கும் இடம் சுத்தம், தொழும் இடம் சுத்தம். ஓகே, அந்த அரசன் வந்து அமரப்போகும் சிம்மாசனம் சுத்தமா என்று யோசி என்று இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் தங்களுடைய யஹ்யா உலூமுத்தீன் என்ற நூலில் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் என்றால் எது ரொம்ப சுத்தமா வைக்க வேண்டிய இடம்? ஒரு ஆஜியார் ஹஜ்ரத் ரொம்ப பிரியமா, ஆஜியார் இதற்கு ஹஜ்ரத் உங்களுக்கு என்ன வேணும் இடம்? ஹாஃபில்கள் அல்லாஹ்வினுடைய குர்ஆனை தாங்கி இருக்கிறார்கள். மிக உயர்ந்த விஷயங்களுக்கு அதில் இடம் அளிக்க வேண்டும். கெட்ட எண்ணங்கள், தீய சிந்தனை
சிந்தனைகளை அதில் கொட்டி வைத்துக் கொள்வதற்கு அது குப்பை தொட்டி அல்ல. அது எல்லாத்தையும் கவனிக்கிறோம். அந்த உள்ளத்தை கவனிக்கிறோமா? உள்ளத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். உள்ளத்தில் நோய் எட்டக்கூடாது. கசாலி ரஹ்மத்துல்லாஹ் தங்களுடைய நூலில் இதையும் பதிவு செய்திருக்கிறார்கள். எந்த வீட்டில் நாயோ உருவப்படமோ இருக்கிறதோ அந்த வீட்டில் வானவர்கள் வரமாட்டார்கள் என்ற ஹதீஸுக்கு இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹ் விளக்கம் சொல்லுவார்கள். யாருடைய உள்ளத்தில் கெட்ட எண்ணங்கள் இருக்கிறதோ, நோய்கள் இருக்கிறதோ, அந்த உள்ளத்துக்குள்ளும் வானவர்கள் வரமாட்டார்கள். ஏனெனில் தீய எண்ணங்களும் உணர்வுகளும் இது உருவ நாய் என்றால் அது உருவமற்ற நாய். இது உருவத்தில நாய். அது நாயின் கெட்ட குணங்களின் மறு உருவமே நாய். தன் மீதான வெறுப்புணர்வு, குறிப்பா வெட்கமின்மை, நன்றி என்ற ஒன்றை தவிர சகல அனைத்தும் ஒட்டுமொத்த கெட்ட உணவுகளின் மறு உருவம் தான் நாய். சில கெட்ட குணங்கள் இருந்தா மனுஷரே நம்மளை கண்டு தூர ஓடிடுவாங்க. வானவர்கள் எப்படி பக்கத்தில் வருவாங்க? யோசிச்சீங்களா? இதை சுத்தமா வைத்துக் கொள்ள வேண்டும். இதை சுத்தமாய் வைத்துக் கொள்வதற்கு தான் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு வ தஆலா அல் குர்ஆனை அருளி இருக்கிறார். குர்ஆனை நாம் ஓத குர்ஆனை நாம் படிக்கறதுனா 7 குர்ஆன் ஓதிட்டேம்பாங்க. அதை விட சிறப்பு என்ன தெரியுங்களா? குர்ஆனை பொருள் அறிந்து ஓதும். 7 தடவை ஓதியிருப்போம். 7 தடவை ஓதியிருப்போம். யாராவது ஒருத்தர் ஜப்பான் பாஷையில நம்மள்ட்ட 1 மணி நேரம் திரும்ப அந்த உபதேசத்தை பண்ணிக்கிட்டே இருந்தாரு. நம்மளுக்கு ஏதாவது விளக்குமா? என்ன அவர் சொல்றாருன்னு புரியுமா? அவர் சொல்றது மிக முக்கியமான விஷயமா இருக்கலாம், மிகச்சிறந்த வழிகாட்டுதலாக கூட இருக்கலாம். ஆனால் அது நம்மளுக்கு அந்நிய பாஷை, புரியாது. அவர் என்ன சொல்றாரு, என்ன நம்மளுக்கு போதிக்கிறார், எதுவுமே தெரியாது. அது போன்றுதான் குர்ஆன் என்ன சொல்லுகிறது என்பதை அறியாத சமூகம் நாம். அதனால்தான் குர்ஆனை நாம் சாதாரணமாக நினைக்கிறோம். ஆனால் குர்ஆனை ரொம்ப பெருசாக நினைத்தார்கள் முஸ்லிம்கள் அல்ல, காஃபிர்கள் கூட. அந்த குர்ஆனின் வசனம் தன்னுடைய காதில் விழுந்து விட்டால், குர்ஆனின் வசனம் தன்னுடைய காதில் விழுந்து விட்டால் எங்கே அது நம்மை தாக்கி நாம் பூர்வீக மதத்தை விட்டுவிட்டு இஸ்லாத்திற்கு நுழைந்து விடுவோமோ என்று அஞ்சி காதுகளில் பஞ்சுகளை வைத்துக் கொண்ட காஃபிர்களும் உண்டு. என்னதான் சொல்றாருன்னு பார்க்கலாமே என்று அந்த பஞ்சை எடுத்தவர்களின் நெஞ்சங்களை எல்லாம் துளைத்தெடுத்தது குர்ஆன் என்றால் குர்ஆன் என்ன சொல்லுகிறது என்பதை அவர்கள் புரிந்தார்கள். குர்ஆன் என்ன சொல்லுகிறது என்பதை புரியாமல் அது நம்மை பண்படுத்த, ஒரு மனிதனை மிருகத்திலிருந்து அல்லது சகோதரர்களை தாக்கிய பொறாமை. கூட பிறந்த சகோதரனையே குடிக்குள்ள ஆதாள கிணத்துக்குள்ள போட்டாங்க. பொறாம குணம் இருக்கு பாருங்க, அது குடிக்க மாட்டேங்குது இவனுக்கு. அவ்வளவு மோசமான நோய் குர்ஆன் அழகா வார்த்தை சொல்லுது. நஹனு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும் ஃபில் ஹயாத்தி துன்யா. இந்த உலக வாழ்க்கையில் யாராருக்கு எவ்வளவு கொடுக்கணும், எவ்வளவு அளக்கணும், நாங்க அளக்கிறோம். அதற்கு முன்னால் உள்ள வார்த்தை சொல்லுகிறது, அஹும் யக்ஸிமூன ரஹ்மத் ரப்பிக். நபியே, உம்முடைய இறைவனின் அருளை அவர்களா பங்கிட்டு தருகிறார்கள், நாங்க பங்கிட்டு தர்றோம். அல்லாஹ் தன்னுடைய ஹசானாவில் இருந்து தான் விரும்புவோருக்கு அவன் படி எடுக்கிறான். அல்லாஹ் சொல்றான், அது என்னுடைய இதுல இருந்து நான் கொடுக்கிறேன், நீங்களா பங்கு வச்சு கொடுக்கிறீங்க, நீங்களா கொடுக்கிறீங்க. ஏராளமான திருவசனங்கள், இது போன்ற வசனங்கள். இந்த உலகத்தினுடைய எல்லா விதமான பாவங்களுக்கும் உலக மோகம் தான் காரணம் என்றால் வலல் ஆகிரத்து ஹைரும் வ அப்கா. நீங்கள் இந்த உலக வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறீர்கள், ஆனால் மறுமைதான் தரமானது, நிரந்தரமானது. அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு வ தஆலா திருக்குர்ஆனில் சொல்லுகிறான், பெருமை, பிறரை கேவலமாக நினைப்பது,
அக்கிரமக்கும் இந்தல்லாஹி அத்துகாக்கும். நீங்கள் எல்லாரும் ஒரே ஆண் பெண்ணிலிருந்து வந்தவர்கள் தான். என்ன பெருமை வேண்டியிருக்கு? அப்படியே பெருமை என்றால் அவரவரின் நற்செயல்களை பொறுத்துத்தான். நாளை மறுமையில் தான் தெரியும் யாரு நல்லது செஞ்சவர் யாரு கெட்டது செஞ்சவர். அக்கிரமக்கும் இந்தல்லாஹி அத்துகாக்கும். உங்களிடத்தில் கண்ணியமானவர் யார்? அல்லாஹ்விடத்தில் கண்ணியமானவர் தான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறார். குர்ஆனை வாசிக்க வாசிக்க இந்த உள்ளத்தை படிப்படியா பக்குவப்படுத்தும், பண்படுத்தும். ஏராளமான நோய்களில் இருந்து நம்மை அது காக்கும். உடலியல் நோய் வந்தவருக்கு தான், ஆனால் உள்ளத்தில் ஏற்படுது. அவுதி ஹஜ்ரத் முகல் அவர்கள் ஒரு பயான்ல சொல்லுவாங்க, உடல் மண்ணிலிருந்து வந்தது, அதனால் இதற்கான உணவும் மருந்தும் அல்லாஹ் மண்ணிலிருந்தே படைத்திருக்கிறார். எப்படிங்க? உடல் மண்ணிலிருந்து வந்தது, அதற்கான உணவும் மருந்தும் மண்ணிலிருந்தே படைத்திருக்கிறார். இந்த உயிர் மண்ணிலிருந்து வந்ததல்ல, அது விண்ணிலிருந்து வந்தது. அது விண்ணிலிருந்து வந்தது. எனவே அதற்கான உணவும் மருந்தும் அல்லாஹ் விண்ணிலிருந்தே தந்தான். அல்லாஹ் விண்ணிலிருந்து வழங்கிய அந்த உணவும் மருந்து தான் அது குர்ஆன். அதை செய்வன திருத்த செய் என்ற அந்த முன்னோர்கள் கூறுகிற கூற்றுக்கு தக்கவாறு வழிகாட்டுதல் செய்கிறான் என்பதை புரிந்து நாம் வாசித்தால் நிச்சயமாக நம்மை அது புனிதர்களாக மாற்றாமல் விடாது. அப்படிப்பட்ட ஒரு பொசிஷத்தின் ஆரம்ப பகுதியை தான் இந்த பிள்ளைங்களுக்கு நம்ம வழங்குறோம். மொத்தம்ல எந்த ஒரு பாஷையும் அர்த்தம் தெரியாம வாசிச்சிட முடியாது. ஆனா அரபிக்கு மட்டும் நல்லா அப்படி வச்சிருக்கிறான் பாருங்க, அர்த்தமே தெரியாது, ஆனா அப்படி எழுத்து உச்சரிப்பா அவ்வளவு அழகா வாசிக்கிறாங்கன்னு பாருங்க. அதுவும் குர்ஆனுக்கான சிறப்பு. அப்படி அழகான ஒரு வாய்ப்பை பிள்ளைங்களுக்கு நீங்க இன்னைக்கு கொடுத்தீங்கன்னா நாளைய தலைமுறை அது எப்படி முறையா ஓதணும். நான் போகிற இடங்களில் சொல்லுவதுண்டு, குர்ஆனை இத்தனை தடவை முடித்திருப்பேன் என்கிறது பெருமை அல்ல, எவ்வளவு விளங்கி நான் அதை வாசித்தேன் என்பதுதான் பெருமை. மக்தபில் என் புள்ள குர்ஆனை முடிச்சிருச்சுன்னு என்று சொல்வது பெருமை அல்ல, அதுக்கு ஒரு சான்றிதழ் வழங்கணும். குர்ஆனை முடித்த குழந்தை. இரண்டாவது சான்றிதழ், குர்ஆனை பொருளுடன் ஓதி முடித்த குழந்தை என்று இன்னொரு சான்றிதழும் வரும் காலங்களில் வழங்கப்பட்டால் அடுத்த தலைமுறை குர்ஆன் என்ன சொல்லுகிறது என்பதை புரிந்து நடக்கும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவற்றை எல்லாம் முன்னெடுக்கிற நல்ல ஜமாத்து. ரொம்ப பாசமானவங்க. இந்த சின்ன பள்ளிவாசல் இருக்கும்போது நான் வந்திருக்கிறேன். அதாவது குடிச மாதிரி தலையை குனிஞ்சு போகணும்ல, சூப்பரான பள்ளிவாசல், அதுக்கு பின்னாடி சூப்பரா வீடு. இப்போ மொத்தம் அல்லாஹ் உங்களுக்கு நீண்ட ஆயுளை தருவானாக. இந்த சமூகத்திற்காக நிறைய சேவையாற்றுகிற உயர்ந்த மனப்பான்மை அல்லாஹ் தருவானாக. மிக சூப்பரான இமாம. எங்களுக்கு என்னன்னா எப்பவுமே சொல்றேன், எங்க ஊர் இமாம இழுத்து கொண்டு வந்துட்டாங்க. எங்க ஊரு இமாம அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த மக்தப் மதரசா மேம்படுவதற்காக முன்னெடுக்கிற எல்லா முக்கிய பெருமவர்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஈருலகிலும் நற்பாக்கியங்களை தந்தருள்வானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.